Redmi latest launch பண்ண Redmi 10 எப்படி இருக்கு வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். ஸோ முதல்ல அன்பாக்சிங் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ரெட்மி பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி யாரோ ரிவ்யூ பண்ண மொபைல தான் திருப்பி நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே ஓப்பன் பண்ண ஒரு மொபைல் தான். ஸோ இருந்தாலுமே ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே Redmi 10 மொபைல் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு, ஒரு சிம் எஜெக்டர் பின். பட் நம்ம பாக்ஸ்ல சிம் எஜெக்டர் பின் வரல, மிஸ் ஆயிடுச்சா என்னமோ தெரியல. அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் அடாப்டர் 10 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இங்க கடைசியா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இதோட டிசைன் பாக்கும்போது இந்த சீரிஸ்ல பார்த்தோம் அப்படினா தொடர்ந்து அந்த லைனை தான் மாத்தி மாத்தி கொடுக்கறாங்களே தவிர வேற எதுவும் பெருசா டிசைன் கொண்டு வரல. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு டெக்ஸ்சர் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. பட் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படினா ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்க மேல அந்த கேமரா டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு மொபைல்ல இருந்து காப்பி அடிச்ச ஒரு கேமரா டிசைன் தான். என்ன மாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தேன். சோ எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து Redmi அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் நேம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சின்னதா தான் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டாப்ல போனோம் அப்படின்னா இங்க 3.5mm ஜாக் மட்டும் தான் இருக்கு. இங்க IR பிளாஸ்டர் இல்ல, Redmi 9லயும் இல்ல. அதனால அதை பெருசா நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்கலாம். ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழ வந்து பவர் பட்டன், பாட்டம்ல வந்தா இங்க ஒரு ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், பக்கத்துல மைக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்தா சிம் ஸ்லாட், ஓபன் பண்ணா டுயல் சிம், ரெண்டுமே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். அது போக டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மொபைலோட திக்னஸ் இங்க 9.1mm திக்னஸ் இருக்கு. weight 203 கிராம் இருக்கு. மொபைல் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கறனால 203 கிராம் weight இருந்தாலுமே அந்த weight வந்து நம்ம கையில எடுக்கும்போது ஃபீல் பண்ண முடியல. இந்த மொபைலோட ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் என்னன்னா Snapdragon 680 ப்ராசஸர்ல இந்த மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon ப்ராசஸரோட ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போன் வந்து அந்த விதத்துல பெஸ்டான சாய்ஸா இருக்கு. இந்த Snapdragon 680 ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6nm ப்ராசஸர். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்களோட Redmi Note 11 மொபைல்லையும் இந்த ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இதோட ஆன்டிடூ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நாம செக் பண்ண வரைக்கும் இந்த மொபைல்ல 2,20,000 வருது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹையர் எண்ட் கேம்ஸ் கூட லோ கிராபிக்ஸ்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணுது, நல்லாவே விளையாட முடியுது. சோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதை தான் அவங்க பெரிய ஹைலைட்டா பண்ணி மார்க்கெட்டிங்கும் பண்றாங்க. இந்த ப்ராசஸருக்கு தகுந்த மாதிரியே இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்டும் UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா eMMC 5.1 சப்போர்ட் தான் எல்லாரும் கொடுப்பாங்க. பட் இந்த மொபைல் வந்து UFS சப்போர்ட்டோட வருது. அந்த விதத்திலையும் இந்த மொபைல் வந்து பெஸ்டா இருக்கு. LPDDR4X டைப் RAM வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இந்த மொபைல்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கேமர்ஸ் டார்கெட் பண்றோம் அப்படின்னா பேட்டரி கெபாசிட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ அந்த விதத்திலையும் இந்த மொபைல்ல வந்து 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி அதிகமா கொடுக்கும்போது மொபைலோட திக்னஸ் அதிகமாயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொபைலோட டிஸ்ப்ளேவை பெருசாக்கி மொபைலோட லென்த்தையுமே இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேட்டரி கெபாசிட்டிக்கு இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த மொபைல்ல இருக்குது. ஆனா பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 10 வாட் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. நிறைய பிராண்ட் வந்து பாக்ஸ்க்குள்ள அடாப்டரே கொடுக்கறது இல்ல. அந்த விதத்துல இவங்க வந்து 10 வாட் அடாப்டராவது கொடுத்தாங்களே அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இருந்தாலும் 18 வாட் அடாப்டரும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா இருந்திருக்கும். அது நீங்க தனியா தேவைப்பட்டது அப்படின்னா காசு போட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா 6000 mAh 10 வாட்டை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அது உங்களுக்கே தெரியும். அப்படியே இந்த மொபைலோட டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இங்க வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 6.71 இன்ச்ல HD+ IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த டிஸ்பிளேக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வருது, 400 nits பிரைட்னஸ் தான் வருது. இந்த டிஸ்பிளேக்கு வைட் வைன் L1 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதிகமா OTT பிளாட்ஃபார்ம்ஸ்ல வீடியோஸ் பாக்குறீங்க, நல்ல குவாலிட்டியில வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அவுட்டோர்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா HD+ டிஸ்பிளே தான். பெரிய அளவுல நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க, ஓரளவு டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அப்படிங்க ரியல்ல கேமரா செக்மென்ட்க்கு போனா பிரைமரி சென்சாரா இங்க 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ Redmi 9ல இருந்து கேமரா வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல்ல டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி வந்து நம்ம பெருசா சொல்ல முடியாது, பெருசா இந்த மொபைல்ல எதிர்பார்க்காதீங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலான பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. போட்டோ, வீடியோ, போர்ட்ரைட், ப்ரோ மோட் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அது போக இந்த நைட் மோட், ஸ்லோ மோஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா
நல்ல பிரைட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு அந்த 50 மெகா பிக்சல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்லா ஷார்ப்பாகவும் நல்ல டீட்டெயில்டாகவும் நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதே 50 மெகா பிக்சல் இண்டோரில் எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. செல்ஃபி கேமரா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொல்லவே வேணாம், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமமாக 1080 30 fps தான் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலையுமே ஷூட் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய ப்ரோ ப்ளஸ் மொபைல்லையே அதுதான் கொடுக்குறாங்க. அதனால இதுலேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலுமே Android 11 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Android 12 எப்படா மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளை வாய் விட்டு கேட்க வச்சுட்டாங்க. ஏன் Android 11 தொடர்ந்து மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 MIUI 13 லேட்டஸ்ட் வெர்ஷன் MIUI வந்து கொடுத்துருக்காங்க. அதனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் இந்த MIUIயில் பெருசாக ட்ரெயின் ஆகலை. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி அப்படிங்கிறதுனால பேட்டரியும் தாராளமாக 2 நாளைக்கு வருது. ஆனால் இங்கே ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குறதா நிறைய எக்கச்சக்கமான ப்ளூடூத் இருக்குது. ஒரு சில இதை வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஈவன் ஷாமி ஆப்ஸ் கூட ஒரு சில விஷயங்களை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஒரு சில ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ளூடூத் கொடுத்துருக்கனால நம்ம கிட்ட இருக்கிறது 4+64 வேரியண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு கிடைக்கிறது என்னமோ 45 GB தான் கிடைக்குது. அது போக இந்த தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆட்ஸ் இதெல்லாமே இந்த மொபைலே இருக்குதான் செய்யுது. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஒவ்வொன்றுமே அதை தனித்தனியாக செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது. பட் கொஞ்சம் ஒரு சின்ன டிலே வந்து இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பெரிய அளவில் லவுடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு டீசென்ட்டான லவுட் தான் இங்கே கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைலில் IR பிளாஸ்டர் கிடையாது. கால் குவாலிட்டி, நெட்வொர்க்கிங் இதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64, 6+128. 4+64 11,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+128 13,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு உங்களுக்கு Snapdragon 680 ப்ராசஸர்ல ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாது. ஸோ அப்படி நினைக்கிறவங்க இந்த மொபைல் ஃபோன் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அது இன்னும் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ட்ரோடக்டரி ஆஃபரா 10,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து சேல் பண்ணாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து இல்ல. மேபி அடுத்து ஏதாவது ஆஃபர் சேல் வந்தது அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் கிடைச்சது அப்படின்னா 9,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ 11,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசஸருக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். ஸோ Redmi 9ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வைட் வைன் L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இதுக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரால அந்த பிரைமரி சென்சார் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனான MIUI 13 கொடுத்துருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6000 mAh மாசிவான பேட்டரி பேக்கப் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனால் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருந்தாலுமே ப்ரைஸும் 2000 ரூபா அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2000 ரூபாய்க்கு இந்த அப்கிரேட்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.